ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லீவ் அப்படிங்கிற வேர்பை இந்த 4 டென்சஸில் பயன்படுத்தும் போது அது எந்த மாதிரியான டிஃப்ரெண்டான மீனிங் தருகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் இந்த லீவ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தும் போது அது எந்த மாதிரி டிஃப்ரெண்டான மீனிங் தருகிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்டில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நிரந்தரமாக குடியிருக்கும் இடத்தை சொல்லும்போது நாம் பயன்படுத்துவோம். அதே இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை தற்காலிகமாக குடியிருக்கும் இடத்தை சொல்லும்போது பயன்படுத்துவோம். அதே மாதிரி தற்போது குடியிருக்கும் இடத்தை சொல்லும் போதும் நாம் பயன்படுத்துவோம். ஓகே, இது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன சொன்ன, நிரந்தரமாக குடியிருக்கும் இடத்தை சொல்லும்போது நாம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் சென்னையில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் சென்னை. அவள் தனது அப்பா அம்மாவுடன் வசிக்கிறாள். ஷீ லிவ்ஸ் வித் ஹர் பேரண்ட்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறோம். வி லிவ் இன் எ ரெண்டட் ஹவுஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவன் தனது தாத்தா பாட்டியுடன் வசிக்கிறான். He lives with his grandparents. இந்த மாதிரி ஒருவர் நிரந்தரமாக குடியிருக்கும் இடத்தை சொல்லும்போது நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஓகே, அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்டில் தற்காலிகமாக ஒருவர் குடியிருக்கும் இடத்தை சொல்லும்போது நாம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் ஹாஸ்டலில் இருக்கிறேன். ஐ எம் லிவிங் இன் எ ஹாஸ்டல். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவன் தனது மாமா வீட்டில் வசிக்கிறான். ஹீ இஸ் லிவிங் இன் ஹிஸ் அங்கிள்ஸ் ஹவுஸ். இது எல்லாமே என்னது, நிரந்தரமாக குடியிருக்கும் இடம் கிடையாது, தற்காலிகமாக குடியிருக்கும் இடத்தை சொல்லும்போது நாம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னேன், கரண்ட் பிளேஸ் ஆஃப் லிவிங், அதாவது தற்போது, இப்போது கரண்டில் தற்போது வசிக்கும் இடத்தை சொல்லும் போதும் நாம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் இப்போது சென்னையில் வசிக்கிறேன். ஐ எம் லிவிங் இன் சென்னை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவள் இப்போது ஆவடியில் வசிக்கிறாள். இது எப்படி சொல்கிறது, ஷீ இஸ் லிவிங் இன் ஆவடி. ஓகே, அடுத்து செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நிரந்தரமாக ஒருவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது என சொல்லும்போது நாம் பயன்படுத்துவோம். அதே இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை தற்போது ஒருவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது என சொல்லும்போது நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன சொன்ன, நிரந்தரமாக ஒருவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது என சொல்லும்போது நாம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவள் கிராமத்தில் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறாள். இது எப்படி சொல்கிறது, ஷீ லிவ்ஸ் பீஸ்ஃபுல்லி இன் த வில்லேஜ். ஷீ லிவ்ஸ் பீஸ்ஃபுல்லி இன் த வில்லேஜ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவன் ராஜாவை போல் வாழ்கிறான். இதெல்லாம் என்னது, நிரந்தரமாக ஒருவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. சரிங்களா, இதை எப்படி சொல்கிறது, ஹீ லிவ்ஸ் லைக் எ கிங். ஹீ லிவ்ஸ் லைக் எ கிங். அவன் ராஜாவை போல் வாழ்கிறான். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவர்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். தே லிவ் சிம்பிள் லைஃப். தே லிவ் சிம்பிள் லைஃப். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் கூட்டு குடும்பமாக வசிக்கிறோம். we live as a joint family. we live as a joint family. ஓகே, இப்போது இதெல்லாம் என்னது, நிரந்தரமாக ஒருவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகே, அதே இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன சொன்ன, தற்போது நீங்கள் வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. அப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் சிட்டியில் மன அழுத்தத்தில் வாழ்கிறான். அதாவது தற்போது அவனுடைய வாழ்க்கை முறை இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் லிவிங் அண்டர் ஸ்ட்ரெஸ் இன் த சிட்டி.
he is living under stress in the city. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் தனது குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்கிறாள். தற்சமயம் அவள் தனது குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்கிறாள். இது எப்படி சொல்றது? she is living happily with her family. she is living happily with her family. தேர்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னாடி நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த live அப்படிங்கிற வேர்பு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் என்ன மாதிரி மீனிங் தருகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து பயன்படுத்த மாட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். பொதுவான உண்மைகளை சொல்லும்போது நாம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் தான் பயன்படுத்துவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பயன்படுத்த மாட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். பெண் குயின்கள் குளிர் பகுதிகளில் வாழ்கின்றன. இது வந்து என்னது? ஒரு பொதுவான உண்மை. இது எப்படி சொல்கிறது? பெண் குயின்ஸ் லிவ் இன் கோல்டு ரீஜியன்ஸ். பெண் குயின்ஸ் லிவ் இன் கோல்டு ரீஜியன்ஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். மீன்கள் தண்ணீரில் வாழ்கின்றன. இது என்னது? ஒரு பொதுவான உண்மை. இது பொதுவான உண்மைக்கு நம்ம என்ன டென்ஸ் மட்டும் தான் பயன்படுத்துவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் தான் பயன்படுத்துவோம். ஓகே, அப்போ ஃபிஷ் லிவ் இன் வாட்டர். ஃபிஷ் லிவ் இன் வாட்டர். இந்த ஃபிஷ் அப்படிங்கிறதுக்கு வந்து சிங்குலரும் அதான், ப்ளூரலும் அதான். சரிங்களா? அதாவது மீன் அப்படின்னாலும் ஃபிஷ் தான், மீன்கள் அப்படின்னாலும் ஃபிஷ் தான். அது கூட எஸ்இஎஸ் வந்து சேர்க்கக்கூடாது. ஓகே, அடுத்து வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் இந்த லீவ் அப்படிங்கிற வேர்பு வந்து எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். அதாவது என் பெயர் ராஜு, நான் மதுரையில் வசிக்கிறேன். ஐம் ராஜு, ஐ லிவ் இன் மதுரை. அதே மாதிரி மற்றவர்களை அறிமுகப்படுத்தும் போதும் நாம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து பயன்படுத்துவோம். அதாவது அவள் என் சகோதரி, அவள் திருச்சியில் வசிக்கிறாள். she is my sister, she lives in Trichy. she is my sister, she lives in Trichy. ஓகே, இப்போது இந்த ரெண்டு டென்சஸுக்கும் தேர்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து கேள்வி கேட்கும்போது ஒருவருடைய வாழும் இடத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பயன்படுத்துவோம். அதே இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து கேள்வி கேட்கும்போது எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா, தற்போது வசிக்கும் இடத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாம் கேள்வி கேட்போம். இது எல்லாமே வந்து லீவ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தும் போது மட்டும்தான் இந்த ரூல். சரிங்களா? மற்ற வேர்ப்ஸுக்கெல்லாம் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும், அதை தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எப்போ கேள்வி கேட்க பயன்படுத்துவோம்? ஒருவருடைய இருப்பிடத்தை உறுதிப்படுத்துவதற்காக கேள்வி கேட்போம். எப்படி கேட்குறது? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? டு யூ லிவ் ஹியர்? டு யூ லிவ் ஹியர்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உங்கள் அண்ணன் மும்பையில் தான் இருக்கிறாரா? டஸ் யுவர் பிரதர் லிவ் இன் மும்பை? டஸ் யுவர் பிரதர் லிவ் இன் மும்பை? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க? வேர் டு யூ லிவ்? வேர் டு யூ லிவ்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உங்கள் சகோதரி எங்கே வசிக்கிறாள்? வேர் டஸ் யுவர் சிஸ்டர் லிவ்? வேர் டஸ் யுவர் சிஸ்டர் லிவ்? இந்த மாதிரி ஒருவருடைய இருப்பிடத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தி கேள்வி கேட்போம். அதே இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து தற்போது ஒருவர் வசிக்கும் இடத்தை அறிவதற்காக நாம் கேள்வி கேட்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் இப்போ சென்னையில் தானே வசிக்கிறீங்க. ஆர் யூ லிவிங் இன் சென்னை? ஆர் யூ லிவிங் இன் சென்னை? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவள் இப்போ மதுரையில் தானே வசிக்கிறா. இஸ் ஷி லிவிங் இன் மதுரை? இஸ் ஷி லிவிங் இன் மதுரை? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் இப்போது எங்கே வசிக்கிறீங்க? வேர் ஆர் யூ லிவிங் நவ்? வேர் ஆர் யூ லிவிங் நவ்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவள் இப்போ எங்கே வசிக்கிறாள்? இது எப்படி கேட்குறது? வேர் இஸ் ஷி லிவிங் நவ்? வேர் இஸ் ஷி லிவிங் நவ்? ஓகே, அடுத்து வந்து இந்த ரெண்டு டென்ஸுக்கும் ஃபோர்த் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து பொதுவாக தனது இருப்பிடத்தை மறுக்கும்போது பயன்படுத்துவோம். அதே இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து தற்போது வாழும் இடத்தை மறுக்கும்போது நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எல்லாமே என்னதுன்னா நெகட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னேன்?
பொதுவாக தனது இருப்பிடத்தை மறுக்கும்போது எப்படி சொல்கிறது? நான் சென்னையில் இல்லை, ஐ டோன்ட் லிவ் இன் சென்னை, ஐ டோன்ட் லிவ் இன் சென்னை. அதே இது இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, அவன் எங்களோட இல்லை, he doesn't live with us. அதே இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து எப்போ பயன்படுத்துவோம்? தற்போதைய வாழும் இடத்தை மறுக்கும் போது பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் இப்போது சென்னையில் இல்லை, ஐ எம் நாட் லிவிங் இன் சென்னை நவ், ஐ எம் நாட் லிவிங் இன் சென்னை நவ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவன் இப்போது மும்பையில் இல்லை, he is not living in Mumbai now, he is not living in Mumbai now. ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து என்ன வரும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாமே ப்ரெசன்ட் டென்சஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து வந்து இந்த மாதிரி எல்லா பாஸ்ட் டென்சஸ்லையும் இந்த லீவ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தும் போது அது எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மீனிங் தருகிறது அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் இந்த லீவ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தும் போது அது எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மீனிங் தருகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை மட்டும் பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்போது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மட்டும் 4 சுச்சுவேஷன்ஸில் நாம் இந்த லீவ் அப்படிங்கிற வேர்பை வந்து பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஒருவர் ஒரு இடத்தில் வசித்த அனுபவத்தை சொல்லும்போது நாம் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் ஊட்டியில் வசித்திருக்கிறேன், ஐ ஹவ் லிவ்ட் இன் ஊட்டி, ஐ ஹவ் லிவ்ட் இன் ஊட்டி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவள் வெளிநாட்டில் வசித்திருக்கிறாள், ஷீ ஹேஸ் லிவ்ட் இன் அப்ராட். ஓகே, அடுத்து வந்து செகண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, வாழ்க்கை அனுபவம், அதாவது ஒருவருடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லும்போது நாம் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து பயன்படுத்துவோம் லீவ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தும் போது. அப்போது நாங்கள் மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறோம், இது வந்து ஒருவருடைய வாழ்க்கை அனுபவம். அப்போது we have lived without electricity, we have lived without electricity. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நான் காலேஜில் ஹாஸ்டலில் இருந்திருக்கிறேன், இது வந்து ஒருவருடைய வாழ்க்கை அனுபவம். அப்போது I have lived in a hostel, I have lived in a hostel during my college days. ஓகே, அடுத்து வந்து தேர்டு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அதே வாழ்க்கை அனுபவத்தை நாம் கேள்வியாக கேட்கும் போதும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து பயன்படுத்துவோம். எப்படி கேள்வி கேட்கறது? நீங்கள் எப்போதாவது கிராமத்தில் வாழ்ந்திருக்கிறீர்களா? இது எப்படி கேட்குறது கேள்வி? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கேள்வி கேட்கணும். இது வந்து என்னது? ஒருவருடைய வாழ்க்கை அனுபவத்தை பற்றி கேள்வி கேட்பது. அப்போது ஹாவ் யூ எவர் லிவ்ட் இன் எ வில்லேஜ், ஹாவ் யூ எவர் லிவ்ட் இன் எ வில்லேஜ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அவன் எப்போதாவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கிறானா, அவன் எப்போதாவது வெளிநாட்டில் வசித்திருக்கிறானா? இது எப்படி கேட்குறது? ஹேஸ் ஹி எவர் லிவ்ட் இன் அப்ராட், ஹேஸ் ஹி எவர் லிவ்ட் இன் அப்ராட். ஓகே, அடுத்து வந்து ஃபோர்த்து சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இதுக்கு முன்னாடி இப்படி வாழ்ந்ததே இல்லை, இப்போது தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இப்படி வாழ்கிறேன். இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து நாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி தனியாக வாழ்ந்ததே இல்லை, இப்போது தான் ஃபர்ஸ்ட் டைமாக தனியாக வாழ்கிறேன். அப்போது நான் இதுக்கு முன்னாடி தனியாக வாழ்ந்ததே இல்லை, இது எப்படி சொல்கிறது? ஐ ஹவ் நெவர் லிவ்ட் அலோன் பிஃபோர், ஐ ஹவ் நெவர் லிவ்ட் அலோன் பிஃபோர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அவன் இதற்கு முன்னாடி ஊட்டியில் வசித்ததே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக அவன் ஊட்டியில் வசிக்கிறான். அப்போது இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? அடுத்து வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நாம் 2 சூழ்நிலைகளில் இந்த லீவ் அப்படிங்கிற வேர்பை வந்து பயன்படுத்துவோம். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, கடந்த காலத்திலிருந்து இப்போது தற்போது வரை தொடர்ச்சியாக நடக்கும் செயலை சொல்லும்போது நாம் இந்த லீவ் அப்படிங்கிற வேர்பை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், அவங்க ரொம்ப நாளாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது பாஸ்டிலிருந்து இப்போ ப்ரெசன்ட் வரைக்கும் இங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சொல்கிறது? they have been living here, they have been living here
ஃபார் எ லாங் டைம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் 10 வருஷமாக சென்னையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது பாஸ்ட்ல இருந்து இப்போ ப்ரெசன்ட் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது எப்படி சொல்றது? ஐ ஹவ் been லிவிங் இன் சென்னை. ஐ ஹவ் been லிவிங் இன் சென்னை. எத்தனை வருஷமாக? 10 வருஷமாக. அப்போ ஃபார் 10 இயர்ஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எனது சகோதரி 2013 இருந்து கனடாவில் வசிக்கிறாள். இது எப்படி சொல்றது? மை சிஸ்டர் ஹேஸ் been லிவிங் இன் கனடா. எப்போதிலிருந்து? 2013 இருந்து. அப்போ சின்ஸ் 2013. அதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நீங்கள் எவ்வளவு காலமாக இங்கே வாழ்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கும்போதும் நம்ம பயன்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளவு காலமாக இங்கே வசிக்கிறீங்க? இது எப்படி சொல்கிறது? ஹவு லாங் ஹேவ் யூ பீன் லிவிங் ஹியர்? ஹவு லாங் ஹேவ் யூ பீன் லிவிங் ஹியர்? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் எவ்வளவு காலமாக இங்கே வசிக்கிறான்? இது எப்படி சொல்கிறது?